முதல்ல உங்ககிட்ட பார்க்குறவங்கலாம் ஐயோ அநீதி, அவங்ககிட்ட நீதியே கிடையாது, சரியான அநீதிக்காரன், அவன் சபைக்கு போகிறான், சர்ச்சைக்கு போகிறான், பைபிள் எடுக்கிறான் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஆனால் அந்த மகன் மாற்றப்பட்ட பிறகு பாருங்க, ஆமென், புதிய மனுஷன். நீங்கள் புதிய மனுஷனை தரிச்சிருக்கீங்கன்னா உங்ககிட்ட நீதி இருக்குன்னு அர்த்தம், ரைச்சஸ் இருக்குன்னு அர்த்தம். சும்மாலாம் அந்த மனுஷனை தரிக்க பிசாசு விடாது, பிசாசு விடாது. நீங்கள் தரிச்சிட்டு நின்னீங்கன்னா ஃபுல் ஷீல்டில் நிற்பீங்க. எப்படி எபேசியர் 6 நிற்கிறதுல ரைச்சஸ் மேன், ஆமென், புதிய மனுஷன், நியூ மேன். இந்த நியூ மேனுக்கு என்றைக்குமே பிசாசு நடுங்குவான், நியூ மேனுக்கு என்றைக்குமே பிசாசு நடுங்குவான். அவன் புது மனுஷனாக இருக்கானே, ஒரு நாள் அவனை பார்க்கவே இல்லையே, யார் இது? ஆமென். விட்டு வந்த வீட்டுக்கு வந்த பிறகு கூட ஏன் குழம்புறான்? நம்ம ஆள் இங்கே இல்லையே, நம்ம ஆளுடைய ஸ்மெல்ல இங்கே இல்லையே. ஆமென். நம்ம ஆள் இப்படி இருக்க மாட்டானே, இப்படி எல்லாம் இருப்பான். எஸ், அவனுக்கு தெரியும் நம்ம ஆள் யாருன்னு, தூரத்துலேருந்தே கண்டுபிடிச்சிருவான். நம்ம ஆள் அதான் நிற்கிறானே, நம்ம ஆள் வீடு தான் இது, போகலாம் அப்படின்ட்டுருவான். ஆமென். ஆனால் ரைச்சஸ் மேனாக மாறினப்புறம், நியூ மேனாக மாறினப்புறம் அது உங்கள் சாட்சியிலே வெளிப்படும்.